தொலைக்காட்சி நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் சொன்ன கீரைகளை சாப்பிட்டால் நலமாகத்தானே இருப்பீர்கள். கீரைகளை நான் ஒரு 3 வகையாக வகைப்படுத்துவேன். ஒன்று, மரங்களில் விளைந்த கீரை. பொதுவாக முருங்கை, அகத்தி, கல்யாண முருங்கை இவையெல்லாம் வரும். கொடிகளில் விளைந்த கீரைகள், பசலைக்கீரை, தூதுவளை என்று சில கீரைகளை சொல்லலாம். செடிக்கீரைகள் இருக்கின்றன. அதில் உயரமான செடி என்று சொன்னால் தண்டங்கீரையை குறிக்கும். தண்டங்கீரையின் சிறப்பு என்னவென்றால், இலையை மட்டும் கிள்ளி கொள்வார்கள், செடி இருக்கும், அது மீண்டும் கிளைத்து வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் முளைக்கீரையை, சிறுகீரையெல்லாம் அப்படி இல்லை, செடியோடு பிடுங்கி விடுவார்கள். தண்டங்கீரையில் பெரிய பெரிய இலைகள் இருக்கும். சூரிய ஒளியை ஒரு இலை எவ்வளவுக்கு வாங்கி வைக்கிறதோ அந்த அளவுக்கு அது சிறந்த உணவு. ஆகவே தண்டங்கீரையினுடைய தண்டு இருக்கும், அதில் கீரை வந்திருக்கும், அதான் தண்டங்கீரை. விதைகள் கருப்பாக இருக்கும். இந்த தண்டங்கீரை விதையில் கீரை பொரியுருண்டை செய்வார்கள். நிறைய விதைகள் அதில் விளையும். சின்ன விதை மினுமினுவென்று அழகாக வலுவழுப்பாக இருக்கும், பார்க்கவே அழகு. மலையிலே வசிக்கக்கூடிய அந்த மலை மக்கள், அதாவது கிரி ஜனங்கள், ஹரி ஜனங்களைப் போல கிரி ஜனங்கள், மலை வாழ் மக்கள், மலசர்கள், இருளர்கள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கெல்லாம் பொதுவாக உணவு பஞ்சம் இருக்கும். சில சமயங்களில் உணவு தாராளமாக இருக்கும், பல சமயங்களில் பஞ்சம் இருக்கும். அப்பொழுது அவர்கள் என்ன செய்திருப்பார்களாம், இந்த வளமான நேரங்களில் தண்டங்கீரையுடைய விதைகள் கிடைக்கும், நிறைய கிடைக்கும் அவர்களுக்கு, காடு மாதிரி. அதையெல்லாம் பிடுங்கி உலர்த்தி அதை சுத்தம் செய்து பானையில் போட்டு வைத்துக் கொள்வார்கள். யாரும் அந்த மலை மக்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த கீரை விதை எடுத்து, மலையிலே மண் சட்டி தானே இருக்கும், ஒரு சட்டி, அதில் போட்டு நெருப்பு மூட்டி அந்த கீரையை லேசாக வறுப்பார்கள். அது பொரிந்து கீரை பொரியாக மாறிவிடும். அதிலே போடுவதற்கு அவர்களுக்கு சர்க்கரையெல்லாம் கிடைக்காது. மலை மக்களுக்கு தேன் அவர்களுக்கு தாராளமாக கிடைக்கும். கொஞ்சம் தேனிலே அந்த கீரை, பொரித்த கீரை விதைகளை உருட்டி இந்த கீரை பொரியாக மாற்றி ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டால் ஒரு நாளைக்கு தேவையான சத்து அதில் கிடைக்குமா. அந்த மலை மக்கள் எல்லாம் 60 கிலோ 80 கிலோ எடையை முதுகிலே சுமந்து கொண்டு அனாயாசமாக மலைகளில் ஏறுவார்களாம். அவ்வளோ ஆற்றல் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இயற்கையிலிருந்து தான் கிடைத்தது. ஆகவே இந்த கீரை விதைக்கு இவ்வளவு மகிமை இருக்கிறது. அந்த விதையை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இலையினுடைய சத்து தண்டங்கீரை. தண்டங்கீரையை நீங்கள் தினசரி கூட சாப்பிடலாம். என்ன, ஒரு கீரையை தினசரி சாப்பிட முடியுமா? பலருக்கு கேள்வி இதுதான். நான் கேட்கிறேன், தினசரி ஒரே காப்பியை குடிக்கிறீர்கள், அடிமையாகவே ஆகிவிட்டீர்கள். தினசரி ஒரே பிடித்தமாக இட்லி தோசை, ஒரே சோறு, ஒரே குழம்பு. ஏன் தினசரி கீரையை சாப்பிட்டால் என்ன? அதுவும் ஒரே கீரையை சாப்பிட்டால் என்ன? உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்கிறது, தினசரி முருங்கைக்கீரை சாப்பிடுங்கள், தவறு ஒன்றும் கிடையாது. உங்கள் மனசு தான் போர் அடிக்கும். ஸோ அறிவை கொண்டு அந்த மனசுக்கு சொல்லுங்கள், முருங்கைக்கீரை சிறந்தது, தினமும் சாப்பிடுவேன், ஒன்றும் தீமை வராது. ஆகவே தண்டங்கீரை தினசரி சாப்பிடலாம். எப்படி சமைப்பது? எங்கள் மருத்துவமனையில் சமைக்கும் முறை இதுதான். நாங்கள் கீரைகளை எல்லாம் பொடியாக வெட்ட மாட்டோம், பெரிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். வெட்டாமலே போடலாம். இலைகளை அப்படியே போட்டு தண்ணீரில் வேக வைக்க வேண்டும். வேகும் பொழுது ஒரு தக்காளி போடலாம், வெங்காயம் போடலாம், போடலாம் என்றால் போடாமலும் இருக்கலாம், பூண்டு போடலாம், சீரகம் போடலாம், அல்லது இவை எல்லாவற்றையும் போடலாம். வெங்காயம், மிளகாய், சீரகம், பூண்டு, தக்காளி இவை போடலாம். ஏதாவது ஒன்று போடாமலும் இருக்கலாம். ஒரே வேக்காடு தான். தண்ணீரை நிறைய ஊற்ற வேண்டும், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மேலே மூடி வேக வைத்தால் கீழே தண்ணீரில் வேகும், மேலே ஆவியில் வேகும். ஸோ ஒரே வேக்காடு தான். இதனை எடுத்து இறக்கி வைத்து தேங்காய் துருவலை நிறைய போட்டுக்கொள்ளலாம், தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். வாசனை வேண்டும், தாளிதம் செய்ய வேண்டும் என்றால் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சீரகத்தில் தாளித்து அதை கொட்டிக்கொள்ளலாம், வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெயை மேலே ஊற்றிக்கொள்ளலாம். இப்பொழுதெல்லாம் விர்ஜின் கோகனட் ஆயில் கிடைக்கிறது, நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கொள்ளலாம். இந்த கீரையை வேக வைத்தால் அதில் நீர் இருக்க வேண்டும். சொதவென்று தண்ணீருடன் எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டும். சில பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால்,
கடுகு எண்ணெய் தாளித்து வெங்காயம் மிளகாய் போட்டு கீரையை போட்டு வதக்கு வதக்குகிறார்கள். அதில் செத்து போய் விடுகிறது, சத்து போய் விடுகிறது. அது செய்ய வேண்டாம். சிலர் என்ன செய்கிறார்கள், ஒரே வேக்காட்டில் ஆவியில் வேகக்கூடிய கீரையை குக்கரில் வைக்கிறார்கள். அதிகமாக வெந்து போய்விடுகிறது. அதுவும் பயனில்லை. ஆகவே எளிமையான முறையில் சமைத்து சாதத்துடன் அன்றாடம் சாப்பிடலாம். கீரையில் என்னவென்றால் அதில் நீர் சத்து இருக்கிறது, நார் சத்து இருக்கிறது, வாட்டர் அண்ட் ஃபைபர். எல்லா பச்சிலைகளிலும் ஹீமோகுளோபின் அதிகரிக்கக்கூடிய இரும்பு சத்து இருக்கிறது. அதுபோக ஏ வைட்டமின் இருக்கிறது, கொஞ்சம் பி வைட்டமின் இருக்கிறது. சில புளிப்பு சுவையுள்ள கீரைகளில் சி வைட்டமின் இருக்கிறது. பசலைக்கீரை போன்றவற்றில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறது. இப்படி வகைப்படுத்தலாம். ஸோ தண்டங்கீரையை நீங்கள் அன்றாடம் சாப்பிடுங்கள். சில சமயங்களில் அதனுடைய தண்டு மெல்லிதாக இளையதாக இருக்கும். அந்த தண்டையும் சேர்த்து சமைக்கலாம், தவறு கிடையாது. நீங்கள் கிள்ளும் பொழுது தண்டு கட்டியாக இருக்கும். ஆனால் வெந்து போன பின்பு அது மென்மையாக மாறிவிடும். அதை நீங்கள் மென்று தின்ன பின்பு அது மீண்டும் மென்மையாக ஆகிவிடும். வயிற்றிலே அமிலத்திலே போய் அது செரிமானம் ஆகும் பொழுது இன்னும் மென்மையாக ஆகிவிடும். ஆகவே தண்டங்கீரையினுடைய கெட்டித்தன்மைக்கும் நார்த்தன்மைக்கும் நீங்கள் ஒரு துளியும் பயப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிடுவீர்கள், அது வாயிலும் கரைவதில்லை, பாத்திரத்திலும் கரைவதில்லை. ஆனால் தண்டங்கீரையினுடைய தண்டுகள் முற்றலாக இருந்தாலும் நார் இருந்தாலும் அதனை விரும்பி சாப்பிடுங்கள். ஏனென்றால் அந்த நார் பொருள் தான் குடலை சுத்தம் பண்ணி கொண்டு வரும். ஆகவே தண்டங்கீரையினுடைய தண்டுகளை கூட ஒதுக்காதீர்கள், பொடியாக வெட்டி கொள்ளுங்கள், சாம்பாரிலே போடுங்களேன். ஆகவே தண்டங்கீரையினுடைய விதை, தண்டு, இலை மூன்றும் பயனுடையது. தாராளமாக சாப்பிடுங்கள். தண்டங்கீரையை சாப்பிட்டால் நோய்களை அண்ட விடாத நோய்களை அன்றாடம் தண்டங்கீரை இதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு நலமாக வாழுங்கள். வலைக்காட்சி நேயர்களை வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.